ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎம் ஸ்பெஷல். இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி nasilemak எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு மலேசியன் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1, நம்ம சம்பல் ரெடி பண்ண போகிறோம். இந்த சம்பல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், சர்க்கரை, உப்பு, அப்புறம் ஒரு லெமன் சைஸில் புளி. நான் ஒரு 15 காஞ்ச மிளகாவை ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, 50 கிராம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்சி விழுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃபைனாக இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகாய் விழுதை இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு மீதம் எல்லாத்தையும் எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். ஒரு மூடி போட்டு நல்லா இதை கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புளியும் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். இது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இது வத்திடுச்சு. இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டார்க் சோய் சாஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் லைட் சோய் சாஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சம்பல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம கோகனட் ரைஸ் ரெடி பண்ண போகிறோம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 2 பிரிஞ்சி இலையும் ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. 1 கப்புக்கு 1.25 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு 3 விசில் வர வரைக்கும் நல்லா ப்ரெஷர் குக் பண்ணுங்கள். ஆக்சுவல் ரெசிப்பியில் pandan லீவ்ஸ் தான் சேர்க்கணும், பே லீஃப்க்கு பதிலாக. இங்கே கிடைக்காதனால நம்ம பே லீஃப் சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோகனட் ரைஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் போட்டிருந்த பே லீஃபை இப்போ எடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம முட்டை வேக வச்சுக்க போகிறோம். அடுத்த முக்கியமான அக்கம்ப்ளிமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பீனட்ஸும் ஆன்சோவிஸும். ஒரு கடாயில் எண்ணெய் சூடாக்கி அதில் வேர்க்கடலையை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். வேர்க்கடலை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போ பீனட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் கொஞ்சமாக நெத்திலி கருவாடு வறுக்க போகிறோம். நான் நல்லா க்ளீன் பண்ண நெத்திலி கருவாடை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இந்த கருவாடும் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுங்க.
பார்த்தீங்கன்னா நம்ம நெத்திலி கருவாடு ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட் அசம்பிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க கோகோனட் ரைஸை அந்த பிளேட்டில் நான் வச்சுக்கிறேன். அது கூட குக்கும்பர் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை வச்சுக்கோங்க. இதுவும் நாசிலெமாவோட ஒரு முக்கியமான அக்கம்ப்ளிமெண்ட்ஸ் தான். அடுத்ததாக நம்ம வேக வச்சுருக்க முட்டையை வச்சுக்கலாம். இப்போது நம்ம பொரிச்சு வச்சுருக்க வேர்க்கடலையும் நெத்திலி கருவாடும் இதில் வச்சுக்கலாம். கடைசியாக நம்ம செஞ்சு வச்சுருக்க சம்பலும் இதில் கொஞ்சம் வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். இப்போது நம்ம நாசிலெமாக் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் சப்போர்ட்டிங். பாய்.